ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்கள் திருச்செந்தூர் போன விலாகு. நான் இதை சின்ன சின்ன ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். இப்போ ஒரு லென்த் வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்திருக்கோம். ஸோ நாங்கள் கேப் புக் பண்ணி கேப்லேருந்து சில்க் போட் போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறணும். ஸோ கேபில் போகும்போதே எங்கள் பாப்பா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. ஸோ திருச்செந்தூர் இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முருகனை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்கள் பாப்பாவும் செம்ம சந்தோஷமாக இருந்தாள். இங்கேருந்து நாங்கள் சில்க் போர்டுக்கு கேப் புக் பண்ணி அங்கேருந்து போயிட்டு பஸ் புக் பண்ணி போயிருந்தோம். பஸ்ஸும் சூப்பராக இருந்தது. ஸோ பெங்களூர்லேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு 8 hours ஆகும். அப்படிங்கிறதால நாங்கள் ஸ்லீப்பர் கோச் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருந்தது. பேக் வைக்கிறதுக்கு எல்லாமே இடமும் சூப்பராக இருந்தது. நாங்கள் எந்த வித அலுப்பும் தெரியாமல் நாங்கள் சூப்பராக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டோம். பஸ்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கர்டைன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஸோ பேக் வைக்கிறதுக்கு இடம், ஏசி, லைட்ஸு, நம்ம சார்ஜர் போடுறதுக்கு ப்ளக் பாயிண்ட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே போனோம். நாங்கள் திருச்செந்தூர் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா பொழுதே விடிஞ்சிருச்சு. எங்களுக்கு பஸ் 1 மணி நேரம் லேட் ஆனதால் ரொம்ப ஒரு மணி நேரம் லேட் ஆகிருச்சு. நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த காற்றாலைகள் எல்லாம் பார்த்துட்டே போனோம். இதில் இருந்தானே கரண்ட் எடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டே போனோம். அதே மாதிரி தூத்துக்குடியில் உப்பளம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நாங்கள் புக்கில் தான் படிச்சிருக்கோம். இப்போ தான் நான் நேரில் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனதில் திருச்செந்தூர் வந்துருச்சு. திருச்செந்தூர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற போர்டோடு நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆகிட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் நாங்கள் கோயிலுக்கு போகணும். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செவுத்தில் முருகனோட அறுபடை வீடுகளையும் படம் வரைஞ்சி அதோட பொருளோட அதோட பேரும் போட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நாங்கள் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியிருந்ததுனால ரூமில் போயிட்டு எங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கடலில் குளிக்க வந்துட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி வரந்தான் கடலில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக உயிரினம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு குளிக்க விடாமல் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் போகிற அன்றைக்கி குளிக்க விட்டாங்க. ஸோ கூட்டமும் கம்மியாக தான் இருந்தது. நல்லா கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாழிக்கிணறில் நாங்கள் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி நாழிக்கிணறில் குளித்தோம். அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் முருகரை தரிசிக்கிறதுக்காக அந்த நாழிக்கிணறு பாதை வழியாக தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸோ நாழிக்கிணறில் குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணோம். அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது. ஸோ அந்த போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாமி ஃபோட்டோஸு, ஸோ நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் விற்றுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு தூண்டுகை விநாயகர் கோயில் அதுதான் ஃபஸ்ட்டு போகணுன்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் எங்கள் தலையை தூற்றி தேங்காயை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் பீச் பார்க்க வந்தோம். ஸோ பீச் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ முருகனை நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. அந்த சக்கரை பொங்கலை வாங்கி சாப்பிட்டுட்டு முருகனை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.